அப்போது ராதிகாவின் அம்மா வந்து, உனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியுமா? மாப்பிள்ளை உனக்கு போன் பண்ணுனாரா? எதுவும் சொன்னாரா என்று கேட்க, அதற்கு ராதிகா இல்லையே, என்னாச்சு என்று கேட்டதும், அவர் குலதெய்வ கோவிலுக்கு குடும்பத்தோடு போயிருக்காரு, அடுத்த தெருவில் இருக்கும் பொண்டாட்டிய பார்க்க வரல. மயு பிறந்த நாளுக்கு கூட வந்து விஷ் பண்ணதுக்கு அவருக்கு டைம் இல்ல. ஆனா 500 கிலோமீட்டர் தாண்டி கோயிலுக்கு போக மட்டும் தெரியுதா என்று கேட்கிறார். அதோடு இப்பதான் எனக்கு மாப்பிள்ளை பத்தி தெரியுது என்று கோபப்பட, உடனே ராதிகா போன் போடுகிறார். ராதிகா போன் பண்ணுவதை பார்த்ததும் கமலா கோபிக்கு தான் போன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறார். இதற்கு முன்பு ராதிகா எனக்கு ஒரு பிரிண்டா இருந்தாங்க, அவங்க கிட்ட பேசுறதா தான் நினைக்கிறேன் என்று சொல்ல, அதற்கு ராதிகா என்னால உங்கள பழைய பாக்கியாவா பார்க்க முடியவில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். அப்போது நீங்க இன்னும் கூட கொஞ்சம் யோசிச்சு முடிவு எடுத்திருக்கலாம் என்று பாக்கியா சொல்ல, ராதிகா எதுவும் பேசாமல் அங்கிருந்து கிளம்பி விடுகிறார். மறுபக்கத்தில் கோபி ஈஸ்வரி எல்லாரும் திருநெல்வேலிக்கு சென்று இருக்கிறார்கள். அங்கு உறவினர்களிடம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பிறகு ஈஸ்வரி தன்னுடைய கல்யாணம் முடிந்த நேரத்தில் என்னெல்லாம் நடந்தது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். அப்போது 6 வருடங்களாக குழந்தை இல்லாமல் இருந்த நிலையில் இங்கு உள்ள குலதெய்வ கோயிலுக்கு வேண்டிய பிறகு தான் கோபி பிறந்தான் என்று சொல்ல, கோபி கண்கலங்குகிறார்.